ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பாதிக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு அது என்னன்னு தெரியலை. அதனால் நான் அதோட கண்டினியூஸ் வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல திக்காயிட்டே இருக்குது. அதனால் நான் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கத்தான் மாவு நல்லா குக் ஆகும். இது ஒரு 1/2 hour ஆகும் இந்த அல்வா செய்யறதுக்கு. இதில் பீட்ரூட் ஜூஸ் போட்டிருக்கிறதுனால நமக்கு கலரே தேவையில்லை. பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய கலரே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். மூணாவதும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதோட போதும். இப்போது மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அல்வாவை இறக்கணும். நெய்யில் வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பையெல்லாம் போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த அல்வாவை ஊற்றிடலாம். சூடோடையே இந்த அல்வாவை ஊற்றிடணும். இது அப்படியே ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம டிமோல்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். நல்ல கலர்ஃபுல்லான அல்வா ரெடி ஆயிட்டு. நம்ம சேனலில் ஏற்கனவே 2 அல்வா ரெசிபி செய்திருக்கோம். ஒன்று கோதுமை மாவு மட்டும் வச்சு செய்திருக்கோம். இனி ஒன்று கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு ஒரு அல்வா செய்திருக்கோம். 2 அல்வாவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த அல்வாவில் நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய டேட்ஸ் போடலாம், கிஸ்மிஸ் போடலாம், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.